Kozhikode Royal Enfield பவானி ஆட்டோ வந்தாச்சு. புது செட்டு கோழிக்கோட்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். கம்ப்ளீட்லி டேமேஜ், ஹேவ் டு ரீப்ளேஸ் இட். அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயிலும் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டாங்க, ரீப்ளேஸ் பண்ணணுமா. ஸோ இன்னைக்கு டே 3 ஆஃப் வயநாட் ட்ரிப். வென்ட் டு கோழிக்கோட் அண்ட் தென் கோழிக்கோடு பீச் போனோம். காய்ஸ், இந்த ரைடு நீங்களும் என்ஜாய் பண்ணணும். செம டார்க்கு. இந்த டார்க்லேயே நம்ம காட் ரோடில் போயிட்டுருக்கோம். எங்கே டேர்ன் வருது எங்கே டேர்ன் வரலன்னு தெரிய மாட்டேங்குது. குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் டே 3 இன் Wayanad. வெல்கம் பேக் டு மை சேனல் f5toride. இதுதான் நாங்கள் இன்றைக்கி ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸ், ஹோம் ஸ்டே. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஆல்ரெடி உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், நம்ம பைக் கிளச் பிளேட் இஷ்யூ, ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் கோழிக்கோடு போயிட்டுருக்கோம். நம்ம சுரேந்தர் ரெடி ஆகிட்டுருக்காரு, இந்த பக்கம் நவீன். 2 பைக்கில் கோழிக்கோடு அன்பிளான்டு விசிட். பார்க்கலாம் இந்த டே எப்படி போகுதுன்னு. இந்த சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதாங்க Lakkidi Viewpoint, which we are supposed to cover yesterday. Awesome view from here. இப்போ நம்ம கோழிக்கோடு போயிட்டுருக்கோம். அங்கே போனால் தான் கன்ஃபார்ம் ஆகும் கிளச் பிளேட் ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு. நேற்றே கால் பண்ணிட்டோம், இருக்குது வாங்கன்னு சொல்லிட்டாங்க. பை 9:30 அங்கே போயிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 12 o'clock ரிட்டர்ன் வரணும். பார்க்கலாம். ஸோ கோழிக்கோடு ராயல் என்ஃபீல்ட் பவானி ஆட்டோ வந்தாச்சு. ஒரு 74 கிலோமீட்டர்ஸ், ஆல்மோஸ்ட் 2.5 hours ஆச்சு வயநாட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு. இங்கே கிளச் பிளேட் அசம்பிளி ஸ்டாக் இருக்குன்னாங்க. ஸோ வாங்கிட்டு போகணும், வந்திருக்கோம். அவரோட வண்டி, சுரேந்தர் வண்டி, ஹிமாலயன். கிளச் பிளேட் ரெடியாக. கிளச் பிளேட் அசம்பிளி வாங்கிட்டு கிளம்பியாச்சு. கோழிக்கோடு பீச்சை பார்த்துட்டு போகலாம். நடந்தா போகும், ஸ்டாப் பண்ணி நடந்து போகணும். தீரம் பிளிஸ் பார்க், கோழிக்கோடு பீச். Skating only through the skating ring, no pets allowed. பீச்சு கிட்ட வந்தாச்சு.
ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. The time is 10 AM in the morning. கோஸ்ட் டவுன் மாதிரி அதுவாக சுற்றுது. Kozhikode beach. கோழிக்கோடில் இருந்து கிளச் அசம்பிளி செட் வாங்கிட்டு இப்போது கோயிங் பேக் டு வயநாடு. ஆல்மோஸ்ட் 85 kilometers ஃப்ரம் கோழிக்கோட் டு வயநாடு. அப்ஹில் ஏறிட்டுருக்கோம், தூரல் போட்டுகிட்டே இருக்குது. பாருங்கள் டிராஃபிக்கு, பயங்கர டிராஃபிக்கு. எல்லோரும் சாட்டர்டே லீவுன்றதுனால எல்லோரும் வயநாடுக்கு போயிட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் வயநாடே இப்போ ஃபுல்லாக இருக்கும். அங்கே ஏதோ ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்கு. கிளச் ஃபுல் செட்டு டேமேஜ் தான். புது செட்டு கோழிக்கோட்லேருந்து வந்திருக்கு, வாங்கிட்டு வந்தோம். கம்ப்ளீட்லி டேமேஜ், வி ஹேவ் டு ரீப்ளேஸ் இட். அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயிலும் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டாங்க, ரீப்ளேஸ் பண்ணணுமா. This is Ashwin from Kalpeta and he is in charge of this fix. என்னோட ஹிமாலயனோட கிளச் பிளேட் போயிடுச்சு. ஸோ கோழிக்கோடில் போய் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டு இப்போது வயநாடு கல்பேட்டாவில் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ரீப்ளேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் அப்டேட் ஆஃப்டர் தட். நம்மளோட ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் பீம் இஸ் ரெடி. கிளச் அசம்பிளி செட் ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க, மாற்றிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியாச்சு. இப்போ கிளம்ப வேண்டியது தான். லெட்ஸ் கோ. I am back with moto vlogging mode with my beam after almost one day. நேற்று இந்த டைம் வந்து கொடுத்தோம், இன்றைக்கி இந்த டைம் வந்து எடுக்கிறோம். இதுக்கு நடுவில் so many struggles happened and finally he started moving. Wayanad Royal Enfield service, so far so good. And guy who did, his name is Ashwin, he responded superbly well. Quick நாங்கள் போய் கோழிக்கோடு போய் கிளச் அசம்பிளி செட் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தோம். 1 hour. He said 1 hour and he finished it in 1 hour. அது கூட கிளச் கேபிள் மட்டும் மாற்றிருக்கேன். அண்ட் தென் ஐ ஹேவ் டு சேஞ்ச் கிளச் அசம்பிளி செட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணால் இன்ஜினோட கேஸை ரிமூவ் பண்ணணும். ஆயில் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு
புது ஆயிலை ரீஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ ஆயில் ஃபில்டர், நியூ கிளச் கேபிள் அண்ட் நியூ கிளச் அசம்பிளி செட் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு வயநாட்டில். இந்த ஹிமாலயனில் பின்னாடி உட்காந்தா சாஃப்டாக இருக்குது, ஃபோம் வலிக்குது. சரின்னு அங்கே போய் உட்காந்தா அது ஹார்டாக இருக்குது, வழுக்குது. கஷ்டப்பட்டு 3 பேருமே கஷ்டப்பட்டோம். அண்ட் தீஸ் 2 guys helped me a lot. 2 பேரும் கோழிக்கோடு வரைக்கும் வாங்க போகலான்னு சொல்லி போய் வாங்கிட்டு வந்தோம். தேங்க்ஸ் டு நவீன் அண்ட் சுரேந்தர். இப்போ வந்து ஒரு அட்லீஸ்ட் 10 to 15 கிலோமீட்டர்ஸ் டெஸ்ட் ரைட் மாதிரி லாங் ரைட் பண்ணிவிட்டு வண்டி ஷோரூம் வில் பி தேர் பை 5:30 or 6. அதுக்குள்ளே இஷ்யூ எதாவது ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் பண்ணலாம். இல்லை இஷ்யூ இல்லைன்னா வி வில் கண்டினியூ அவர் ரைடு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி பிளான். சட்டியும் சோறும் ரெஸ்டாரண்ட்லேருந்து டின்னர் வாங்கியாச்சு கல்பேட்டா. ஸோ கல்பேட்டாலேருந்து ரூமுக்கு கிளம்புறோம். ரூம் இங்கேருந்து 22 கிலோமீட்டர். த டைம் இஸ் 6:50. மழை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஸ்விட்ச் அடிச்சு 15 மினிட்ஸ். நல்ல வேளை நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் உள்ளே இருந்தோம். அப்புறம் ஒரு ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் போயிட்டுருக்கு. ஹிமாலயன் 450 கைண்ட் ஆஃப் டீசர் ஆஃப் ரோடிங் பண்ணுற மாதிரி நல்லா இருந்தது. 2 நாளாக டேட்டாவே இல்லாமல் இருந்துட்டு திடீர்னு அது பார்க்கும்போது ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. ராயல் என்ஃபீல்ட் சர்வீஸ் சென்டரில் இருந்துட்டு உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ரைடர், he owns BS4 Himalayan. He came for a service. அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். he is also a Tamil boy. ஸோ தட் அந்த பையன் தான் சொன்னான், இந்த மாதிரி வீடியோ வந்திருக்கு, லான்ச் பண்ணிட்டாங்களான்னு. மேக்ஸிமம் ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் 450 will get launched on Rider Mania, which is going to happen on November 23rd, 24th and 25th of November 2023. திரும்ப நடக்க போகுது. அகெயின் சேம் வகாட்டார் கோவா. ஸோ அதில் தான் வந்து ஹிமாலயன் 450 லான்ச் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் நம்ம போகும்போது சூப்பர் மீட்டியார் 650 லான்ச் பண்ணாங்க. ஊஹூ செம்மையாக இருக்குது, ஃபுல் டார்க்கு. மழை பெஞ்சு முடிஞ்சு இருட்டு, ஃபாரஸ்ட், ஹில் ஸ்டேஷன், whatever. This is awesome. Time is 7:30. Guys, இந்த ரைடு நீங்களும் என்ஜாய் பண்ணணும். செம டார்க்கு. இந்த டார்க்லேயே நம்ம வந்து காட் ரோடில் போயிட்டுருக்கோம். எங்கே டேர்ன் வருது எங்கே டேர்ன் வரலன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, நான் ரூம் கிட்ட போனோன்னு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஹோம் ஸ்டே ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் வித் த சேம் நேம் f5toride. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். See you on next video. Bye.
வந்தாச்சு. இதுதான் எங்களோட ஹோம் ஸ்டே.